ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்த்துடலாம். இது பைல் செலெக்ஷன், நான் 2 பைல் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பைல் 1, பைல் 2. ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எந்த பைல் பிடிச்சிருக்கோ கொஞ்சம் டைம் எடுத்து அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு வாங்க. வெல்கம் பைல் 1. ஸோ பைல் 1, இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி, இப்போ இவங்க என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட கரண்ட் எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. இந்த பைல் உங்களுக்கு இந்த எனர்ஜியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பைல் ரெசனேட் ஆகும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்க கரண்ட் எனர்ஜி இந்த பைலோட உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்க இன்னொரு பைல், நெக்ஸ்ட் பைல வந்து நீங்க பார்க்கலாம். பைல் 1 வியூவர்ஸ் கரண்ட் எனர்ஜி. இப்போ உங்களோட கரண்ட் எனர்ஜி நான் ஓவராலா சில எனர்ஜிஸ் சொல்றேன். இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் நீங்க இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு மெசேஜ் அல்லது எல்லா எனர்ஜிஸுமே உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் நீங்க எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன மாதிரியான கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு தேடல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனா, ஆர் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனா, இல்லை இது மேரேஜ் வரைக்கும் போகுமா, இது என்ன மாதிரியான கனெக்ஷன், இது லாங் டேர்மா, கார்மிக் கனெக்ஷனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல, அல்லது இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பைல் 1 வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இன்னொரு எனர்ஜி வந்து, நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்கீங்க. சரியா, உங்க பர்சன் வந்து உங்களை ஏமாத்தி இருக்காங்க. லவ் அப்படிங்கிற பேர்ல நிறைய மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால ஒரு ஜஸ்டிஸ் கேட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ உங்க பர்சன் லைஃப்ல கர்மா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில இருக்கீங்க. இங்க நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், என் பர்சன் வந்து நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா, பட் அது ஓகே, அது ஒரு எனர்ஜி. அண்ட் மெயினா வந்து இந்த ஜஸ்டிஸ்க்காக எதிர்பார்க்கிறவங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியிலே இருப்பீங்க. சரியா, எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், இதை வந்து ஏமாத்திட்டாங்களா, வந்து பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்க பர்சன் வந்து கொண்டு போறது வந்து இப்பதான் உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் வந்திருக்கும். என் பர்சன் என்கிட்ட சீரியஸா பழகல, கடைசி வரைக்கும் நான் வரணும்லாம் நினைக்கல, நான் வேணும்னு நினைக்கல. ஸோ இது வந்து லாங் டேர்ம், என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்களா, ஆர் மேரேஜ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தா என் கூட அட்லீஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் என் கூட இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சிலர் வந்து ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா, ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா என் பர்சன் வேணும்ட்டு ரொம்ப நெகட்டிவான ஒரு எனர்ஜியில இருக்கீங்க, ஒரு பபுள்ல இருக்கீங்க. நீங்க ஒரு பபுள், அதை விட்டு உங்களால வெளியில வந்து தாண்டி போக முடியல, உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம இந்த ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப நெகட்டிவா இருக்கிறது. சரியா, இதெல்லாம் வந்து சில எனர்ஜிஸ். நான் இன்னும் சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். இதுல வந்து சில பேர் வந்து ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருந்திருக்கலாம். ஆமா, நான் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம். இன்னும் சிலர் வந்து இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தான், கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து ஏதோ எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு இது அனுப்பியிருக்காங்க, நான் பாடத்தை கத்துக்கிறேன், அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும், இது வந்து லாங் டேர்முக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில இருக்கீங்க. ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா வந்து நீங்க பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து யூனிவர்ஸோட கைடன்ஸ் அல்லது சயின்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும் இப்ப. ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து ஐ மீன் யூஸ்வலா பாக்குற ஏஞ்சல் நம்பர்ஸை தாண்டி, அதுவும் ஏஞ்சல் நம்பர்ஸ் தெரியும், அது எல்லாருக்கும் தெரியிற விஷயம், அதை தாண்டி ஏதோ சம்திங் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுது. உங்க இன்ட்யூஷன் மூலமா இன்ட்யூட்டிவா நீங்க ஏதோ மெசேஜ் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு
பாஸ்ட் ஃபியூ டேஸ் நீங்க அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். இன்னும் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல பாஸ்ட்ல வந்து அல்ல இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கு முன்னாடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நீங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு நியூ பிகினிங் எனக்கு கண்டிப்பா வேணும், இனி இந்த சைக்கிளை நான் வந்து ரிப்பீட் பண்ண மாட்டேன், நான் என்னோட லூப்பை இங்க பிரேக் பண்றேன், இனி நான் வந்து என்னோட லைஃப் வந்து இன்னும் ஹாப்பியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலா பைல் 1 உங்களுக்கான கரண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்த்துட்டு நம்ம கைடன்ஸ் பார்த்துடலாம். பைல் 1 இப்போ உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த டைம்ல அப்படிங்கறது பார்க்கலாம். உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. ஸோ பைல் 1 உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி, அவங்க எனர்ஜியில வந்து ஒரு பெரிய சைக்கிள் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியில இருந்தாங்களோ உங்க ரிலேஷன்ஷிப்ல, பைல் 1 உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து இப்போ ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ அவங்களுக்கு உங்களை பத்தின ஒரு முழுமையான புரிதல் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஐ திங்க் இப்போ ரீசெண்டா லூனார் எக்லிப்ஸ் எனர்ஜி ஷிஃப்ட் வேற நடந்துச்சு இல்லையா? நிறைய பேருக்கு எனர்ஜி ஷிஃப்ட் நடந்திருக்கும். எஸ்பெஷலி ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன்ல இருக்கவங்களுக்குலாம் எனர்ஜி ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அவங்களுக்குள்ள ஒரு முழுமையா உங்களைய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப கரண்ட்ல. சரியா? இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கம்ப்ளீஷன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மெஜிஷியன் கார்டும் வந்திருக்கு. இப்ப இவங்க வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து இப்போ அவங்க ஒரு டிஃபென்சிவ் மோட்ல இருக்கலாம். அவங்க உங்களுக்கு எதுவுமே பதில் கொடுக்காம, நீங்க கேட்கிற கேள்விக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ணாம, கொஞ்சம் ஈகோ காமிச்சிட்டு கொஞ்சம் கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. இல்ல சிலர் அமைதியா இருப்பாங்க. இல்ல சிலர் வந்து தப்பிச்சு போயிருக்கிற ஒரு எனர்ஜியில இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு டிஃபென்சிவ் எனர்ஜியில தான் இருக்காங்க. இப்பயுமே அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து நீங்க எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது, உங்ககிட்ட எதுவும் பேசிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில இருக்காங்க. ஆனா இத வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? அந்த சேலஞ்சஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த 2 கார்டுமே வந்து எஸ்பெஷலி இப்ப 9 ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு. இப்ப மெஜிஷியனோட வேர்ல்டு கார்டு வந்தனால எனக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. சரியா? நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கண்டிப்பா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசை அதிகமா இருக்கு. ஏன்னா 9 ஆஃப் கப்ஸ் அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ, ஒரு லவ் எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ல ஒரு லவ் லைஃப்ல அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த லைஃப் வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான எஃபர்ட் வந்து போட போறாங்க. எல்லா சேலஞ்சஸுமே வந்து அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சரியா? அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அண்ட் கண்டிப்பா வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கும் வந்து அவங்க ரெடியா இருக்காங்க. பட் உங்ககிட்ட எதுவுமே காமிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா 9 ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு கார்டுன்னு சொல்லலாம். இத ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன அவங்க நினைக்கிறாங்களோ அதை அடுத்த இதுக்கு கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு உங்க கூட இருக்கிறது வந்து ஒரு மன நிறைவோட இருக்கு. ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்குது. உங்க கூட இருக்கும் போது அவங்க லைஃப் ரொம்ப பிரைட்டா இருக்கு. நல்லா அபண்டன்ட்டோட அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியலி அவங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணியிருக்காங்க. நிறைய லவ் கிடைச்ச மாதிரி தெரியுது. உங்க பர்சன் வந்து லாஸ்ட் உங்களுக்குள்ள நடந்த அந்த கான்வர்சேஷன், அந்த மெமரிஸ், அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்கள்லாம் வந்து அதை நினைச்சு பாக்குறாங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப்க்கு முன்னாடி ஒரு ரொம்ப சாஃப்டா போயிருந்திருக்கும், நிறைய இன்னசென்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாமே அவங்க நினைச்சு பாக்குறாங்க. உங்களுக்குள்ள ஒரு சோல்மேட் கனெக்ஷனை வந்து இது ஸ்ட்ராங்கா வந்து சொல்லுது.
ஸோ இதுல வந்து சிலருக்கு வந்து உங்க பெர்சன் வந்து எக்ஸா கூட இருக்கலாம். ஓகே. உங்க பாஸ்ட் லவ் லவ் லைஃப்ல இருந்த எக்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்த மாரி இருக்கு. உங்க எக்ஸ் மாரி தெரியுது. சில இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய சேலஞ்சஸ் இருக்கு, சவால்கள் இருக்கு, நெறைய எதிர்ப்புகள் வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சொசைட்டியோட பிரஷர் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல மத்தவங்க வந்து உங்க ஃபேமிலியோ, உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல மத்தவங்க என்ன நெனைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் மாரி இது தெரியுது. பட் என்ன சொன்னாலும் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. இது அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்ப சிச்சுவேஷன் சரியாகும் ஒரு வெயிட்டிங்ல இருக்காங்க. ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இப்ப இருக்காங்க. ஒரு முக்கியமான முடிவு நம்ம எடுத்தே ஆகணும். இப்ப அடுத்தது என்ன அப்படிங்கிற மாரியான ஒரு எனர்ஜில இருக்காங்க. இது மேரேஜ் போகணுமா? இல்ல வேற அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணுமா? லிவிங் டுகெதரா? லாஸ்ட் வரைக்கும் உங்க கூட இருக்கணுமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த மாரியான ஒரு நினைப்பு வந்து இருக்கு. இது வந்து ஒரு வேர்ல்டு கார்டோட இங்க பாருங்க 2லயுமே இங்கேயும் வந்து வேர்ல்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு லைஃப் லெசன சொல்லிக் குடுக்க வந்த ஒரு ரிலேஷன்ஷிப். சரியா? வேர்ல்டு கார்டு வந்து லைஃப் லெசன்ஸ வந்து சொல்லிக் குடுக்கும். அண்ட் இதுல வந்து சிலர் வந்து வேற 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 உங்க பர்சனும் நீங்களும் வந்து வேற வேற சிட்டில இருக்கலாம், வேற வேற பிளேஸ்ல இருக்கலாம். உம் அந்த மாதிரிதான் தெரியுது. வேற கண்ட்ரில கூட நீங்க 2 பேர் இருக்கலாம். சரியா? ஒரே பிளேஸ்ல இல்லைனாலும் வேற வேற பிளேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் பாஸ்ட் லைஃப் எக்ஸ் வந்து இருக்க மாதிரி நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்கு. லவ் நிறைய இருக்கு. உங்க பெர்சனுக்கு லவ் நிறைய இருக்கு. இதை வந்து கம்ப்ளீட்டா இதை முடிச்சு ஆகணுங்கிற ஒரு நிலைமையில இருக்காங்க. எப்ப வந்து இது கம்ப்ளீட் ஆகும்? இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபேஸ் வந்து எப்ப கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜில இருக்காங்க. இது 2 ஆஃப் ஒன்ஸ் 2 நீங்க 222 பாப்பீங்க. 222 வந்து உங்களுக்கு இப்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அண்ட் ஒரு முக்கியமான முடிவு நான் சொன்னது இல்லையா? முக்கியமான முடிவு எடுக்கணும். இதுவும் 2 ஆஃப் ஒன்ஸ் 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில தான் இப்ப அவங்க இருக்காங்க. ஐ திங்க் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன் இருக்கும். இப்ப லூனார் எக்லிப்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்ப வந்து அது ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் கொண்டு வந்த மாதிரி தெரியுது பைல் 1. ஸோ இந்த மூன் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. அண்ட் குளோப் வந்திருக்கு, வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் உங்க பர்சனோட எனர்ஜில வந்து நடந்திருக்கு. ஸோ உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, இன்னொரு டிசிஷன் எடுக்க முடியாம இருக்காங்க அப்படிங்கிறப்ப இன்னொரு கார்டு நம்ம என்னன்னு எடுத்து பார்த்துடலாம். எஸ், கம்யூனிகேட் பண்ண வரணுமா அப்படிங்கிற மாதிரி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுல வந்து அவங்க ஷியோரா இருக்காங்க. அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். அது என்ன பண்றது? 8 ஆஃப் வாண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான கார்டு. இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்கு உங்களுக்கு கார்டு எல்லாமே. நினைச்சு பாக்குறாங்க. அவங்க எதையுமே மறக்கல. அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஒரு ஆழமான ஒரு அன்பு இருக்கு. சோ அவங்க ஆசைகள் வந்து உங்க கூட இருக்கணும்னு அதை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன அப்டக்கல்ஸ் இருக்கு, தடைகள் இருக்கு. ஆனா அவங்க வந்து ஐ திங்க் உங்க பர்சன் ரொம்ப வந்து புத்திசாலியா இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட். அவங்க வந்து நீங்க 2 பேர் சேர்ந்து இந்த லைஃப லீட் பண்ணணும். அப்பதான் அவங்க லைஃப்ல வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகும். இப்ப அவங்க வந்து ரொம்ப இன்கம்ப்ளீட்டா ஒரு எம்டியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க லைஃப்ல வந்து ஒரு வாய்டு வந்து இருக்கு. எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு லைஃப்ல தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை அடுத்த லெவலுக்கு வந்து இது வந்து நான் ஃபைனல் கார்டா எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சரியா? நிறைய பேருக்கு கம்யூனிகேட் பண்ண வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் டிசிஷன் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப உங்க பர்சன் இருக்காங்க. சேலஞ்சஸையும் எதிர்கொள்ள தயாரா இருக்காங்க. ஸோ இதுதான் உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி. நம்ம பைல் 1 உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். பைல் 1க்கான கைடன்ஸ், பைல் 1 வியூவர்ஸ் உங்களுக்கான கைடன்ஸ். யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப உங்க பர்சனோட லைஃப்ல வந்து ஏதோ எனர்ஜி ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த லூனார் எக்லிப்ஸ்க்கு அப்புறம் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்களுமே அதை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள வந்து நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பழைய மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறதோ இல்ல நெகட்டிவா இருக்கிறதோ அந்த வேர்ஷன் வந்து இப்ப நீங்க அதுல இருந்து வெளியில வந்துகிட்டு இருக்கீங்க.
இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஷிஃப்ட் இந்த டைம். ஸோ அதுல வந்துட்டு இருக்கீங்க, உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம அழுகிறதெல்லாம் கிடையாது, தேவையில்லாம நெகட்டிவா யோசிக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கீங்க. நமக்கு டேரோல வந்ததுதான் இங்கே வந்திருக்கு. ஓல்டு சைக்கிள் வந்து முடிய போகுது. நமக்கு டேரோல உங்க பர்சன்ல நம்ம வேர்ல்டு கார்டு வந்தப்பே நம்ம அதை தான் சொல்லியிருந்தோம். ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது, அவங்க அந்த தாட்ல தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஓல்டு சைக்கிள் வந்து எண்ட் ஆக போகுது, நியூ பிகினிங் வரப்போகுது. இதுல நிறைய பேருக்கு வந்து புது வாழ்க்கை, புது பர்சனோடய உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். இல்ல இதே பர்சன் வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்டோட ரொம்ப பாசிட்டிவா நீங்க என்ன எனர்ஜியில எதிர்பார்த்தீங்களோ அந்த எனர்ஜியில வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் இப்ப வந்து உங்க ஃபோக்கஸ் வந்து எதுல இருக்குங்கிறது கிளியரா இருங்க. நிறைய குழப்பிக்க வேணாம், கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வேணாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஹாப்பியான லைஃப் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். ஸோ உங்க ட்ரீமை நீங்களே கிரியேட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும், இனி என்ன ரியல் வேர்ல்டுல என்ன வரணும், உங்க முன்னாடி என்ன இருக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இது உங்களுக்கான டைம். யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டே இருக்கு, யூனிவர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. நீங்க யூனிவர்ஸோட சைல்டு. ஸோ அதை வந்து நம்புங்க. உங்க மைண்ட்ல வந்து பாசிட்டிவா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வர்றதுக்கு வந்து இப்ப அதுக்கான டைம் தான் இது, சரியா? ஏன்னா வேர்ல்டு கார்டே வந்து இது, அந்த வேர்ல்டு கார்டு வந்ததே வந்து இது ரெண்டு தான் சொல்லுது. ஸோ கம்ப்ளீட்டா வந்து எனக்கு இந்த ரீடிங்ல வந்து எனக்கு ஒரு இன்ட்யூட்டிவா தோன்ற விஷயம், இதை பார்க்குற பைல் ஒன் வியூவர்ஸ், உங்களுக்கு உங்களோட நெகட்டிவ் சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டா முடிய போகுது. முடிஞ்சு உங்க பர்சனுக்குமே அந்த பாஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு புது எனர்ஜியோட ரெண்டு பேருமே வந்து ஒரு புது எனர்ஜியோட நியூ பிகினிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ எந்த டவுட் இல்லாம இருங்க, ட்ரஸ்டோட இருங்க. யூனிவர்சிட்ட ட்ரஸ்ட் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும். அவங்க ட்ரீம் வந்து நீங்க என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ, என்னெல்லாம் உங்களுக்கு ட்ரீமோ அதெல்லாம் ஒன்னொன்னா வந்து நடக்கிறதுக்கான டைம் தான் இது. ஸோ பைல் ஒன், இந்த வீடியோ இதுதான் உங்களுக்கான உங்க எனர்ஜி, உங்க பர்சனோட எனர்ஜி அண்ட் கைடன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா கைடன்ஸ் வேணும், உங்க ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் பத்தி வேணும், ஃபியூச்சர் தெரிஞ்சுக்கணும், உங்க பர்சன்ட்ட இருந்து ஸ்பெசிஃபிக்கா மெசேஜ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸும் அவைலபிள். வெல்கம் பைல் டூ. பைல் டூ சூஸ் பண்ணவங்க உங்களோட பர்சனோட கரண்ட் எனர்ஜி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட கரண்ட் எனர்ஜி நம்ம செக் பண்ணிடலாம். நீங்க என்ன மாதிரியான எனர்ஜில இருக்கீங்க, ஏதாவது எனர்ஜி ஷிஃப்ட் உங்களுக்குள்ள நடந்திருக்கா? பைல் டூ வியூவர்ஸ், யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. உங்க எனர்ஜி நம்ம பார்த்துடலாம். ஸோ பைல் டூ, இதில் நீங்கள் ரொம்ப நாளாக தனிமையாக இருக்கீங்க. தனிமை, சிலர் வந்து ஃபேமிலி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், ஆர் உங்கள் பர்சனுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், உங்களுக்கு ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்கு. யாராவது ஒருத்தருக்கு ஃபேமிலி இருக்கலாம், ரெண்டு பேருக்கும் ஃபேமிலி இருக்கலாம். இது ஒரு எனர்ஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் எனர்ஜி, உங்களுக்கு இல்லை உங்கள் பர்சனுக்கு ஃபேமிலி இருக்கலாம். ஸோ இல்லைன்னா இன்னொரு எனர்ஜி சொல்லணும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்க, நீங்கள் வந்து செப்பரேஷனில் இருப்பீங்க, சரியா? அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா இருப்பீங்க, ஒரு செப்பரேஷன்ல இருப்பீங்க. இது ஒரு விதமான எனர்ஜி. இதுல ஏதாவது ஒரு எனர்ஜி உங்களோட கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. தென் இந்த வீடியோ வந்து திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. இன்னொன்று வந்து ரொம்ப நாளா வந்து நீங்க தனிமையில இருக்கீங்க, ரொம்ப தனிமை. நீங்க ரொம்ப நாட்கள் ஆர் மாதங்கள் வருடங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஒரு அவேக்கனிங் வந்துகிட்டு இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் இந்த எனர்ஜி ஷிஃப்ட்டுக்கு அப்புறம், இந்த லூனார் எக்லிப்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய அவேக்கனிங், இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின புரிதல் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இதுல நிறைய பேர் வந்து ஒரு புது பிகினிங் நோக்கி போயிருந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் நிறைய அடிபட்டுட்டேன், எனக்கு வேணாம், எனக்கு ஒரு புது பிகினிங் வேணும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில போயிருந்திருக்கலாம். எனக்கு புது பர்சன் யூனிவர்ஸ் அனுப்புனா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபினான்ஷியலா நீங்க க்ரோ ஆகுறீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு இருக்கீங்க. இது ஒரு எனர்ஜி. ஃபினான்ஷியலா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்க கரியர்ல, உங்க பிசினஸ்ல, உங்க இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஹெல்த்ல கம்ப்ளீட்டா செல்ஃப் ஃபோக்கஸ். உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பா வேணுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜியில நீங்க இருக்கீங்க, ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ட் பாஸ்ட் லைஃப் ட்ராமா, சிலருக்கு வந்து அந்த பாஸ்ட் லைஃப்ல நடந்ததை நினைச்சு வந்து ரொம்ப
ரொம்ப கவலை, ரொம்ப கொஞ்சம் சிலர் வந்து நெகட்டிவா இருக்கீங்க. பாஸ்ட் லைஃப் ட்ராமா அதிகமா இருக்கு. உங்க பெர்சன உங்க லைஃப்குள்ள நீங்க விடுறதில்ல. சரியா? ரொம்ப கோவம் அதிகமா இருக்கு உங்களுக்கு. உங்க பெர்சன் ஆக்சுவலா உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க. அந்த எனர்ஜில நீங்க இருக்கீங்க. நீங்க வந்து இன்டிமிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பெர்சன. உங்க பிஹேவியர்னால நீங்க அவங்கள உள்ள விடுற மாரி இல்ல. ஸோ பெரிய பெரிய ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் செட் பண்ணிட்டீங்க. அண்ட் இமோஷன்ஸ்க்கு இடம் இல்லைன்னு இருக்கீங்க. ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இமோஷன்ஸ் வந்து உங்க பெர்சன்ட்ட நீங்க காமிக்கிறது இல்ல. நீ எனக்கு பண்ணுனது தப்பு. அதுக்கான எனக்கு ஒரு முடிவு கண்டிப்பா வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜில இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி. இதுல வந்து நெறைய பேர் வந்து இதுல பைல் டு வியூவர்ஸ் நீங்க ஒரு ஸ்ட்ராங் பவுண்டரி செட் பண்ணியிருக்கீங்க. முதல் மாரி நீங்க இன்னசென்ட்டா இல்ல. உங்க எனர்ஜில வந்து ஒரு ஹெவி ஷிஃப்ட் நடந்திருக்கு. ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க. சிலர் ஓகே ரொம்ப சிலர் தான் வந்து ஒரு நெகட்டிவா அந்த பாஸ்ட் லைஃப்ல இருந்து இந்த வெளியில வராம யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நிறைய எனர்ஜி வந்து ஹெவியா காமிக்கிறது என்னன்னா நீங்க ரொம்ப ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பா வேணும் அப்படிங்கறத வந்து தெளிவா இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் நிறைய அழுதுட்டேன், நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. உங்க பர்சன் உங்ககிட்ட வராங்க. பட் நீங்க அவங்களை வந்து நீங்க பயமுறுத்துறீங்கன்னு சொல்லலாம். அவங்க பயப்படுறாங்க. உங்க லைஃப்குள்ள வர்றதுக்கு, உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா, அவங்க அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. நீங்க நியாயம் வேணும். ஆ நீங்க கரெக்ட்டா எல்லாத்துலயுமே வந்து கரெக்ட்டா ஒரு பேசுற பெர்சனா இருப்பீங்க. சோ, இப்ப நீங்க நடந்துக்கிற விதம் வந்து உங்க பெர்சன பயமுறுத்திட்டு இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. மெசேஜ் பண்ணவே பயப்படுறாங்க. அந்த எனர்ஜில இருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோ பைல் 2 உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கான எனர்ஜீஸ். எஸ். அந்த மாரி தான் தெரியுது. நீங்க ஒரு எரிமலை மாதிரி வந்து ரொம்ப உங்களுக்குள்ள கோவம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகம். கோவம் அதிகமா இருக்கு உங்க பெர்சன் மேல. "என்னைய நீ ஏமாத்திட்டே! உன்ன இவ்ளோ நம்புனனே! என்னைய ஏமாத்திட்டியே!" அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏமாற்றம், வலி, அந்த பாஸ்ட்ல இருந்து வெளியில வர முடியாத ஒரு எனர்ஜீஸ்லாம் இங்க காமிக்குது. அண்ட் சிலர் வந்து அவங்க ஃபேமிலி கூட இருக்காங்க. அது உங்களுக்கு வலி ஏற்படுத்திட்டு இருக்கு. அவங்க ஃபேமிலி கூட ஹேப்பியா இருக்கிற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அவங்க வந்து நல்லா தான் இருக்காங்க. நான் தான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு இன்னும் வலி ஏற்படுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு இன்னும் பெயின் ஏற்படுத்திட்டு இருக்கு. சரியா? இதெல்லாம் வந்து உங்களுக்கான வந்து ஒரு எனர்ஜி மாரி தெரியுது. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். சிலர் ம் உங்க இதுல வந்து நீங்க மட்டும் இக்னோர் பண்ணல. உங்க பெர்சனும் உங்கள சிலர் வந்து இக்னோர் பண்றாங்க. அந்த வலி, வேதனை இருக்கு. அ உங்க பெர்சன் உங்கள இக்னோர் பண்ணலாம். உங்கள பிளாக் பண்ணி எடுக்கலாம். நீங்க பேச போய் அவங்க வந்து கொஞ்சம் ஈகோல இருக்கலாம். அந்த மாரியான எனர்ஜீஸ். ஸோ இதுதான் பைல் 2 உங்களுக்கான கரண்ட் எனர்ஜீஸ். நெக்ஸ்ட் உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன நம்ம பார்த்துரலாம். உங்க பெர்சன நினைச்சுக்கோங்க. உங்க பெர்சன் நேம ரிப்பீட் பண்ணுங்க. பைல் 2 உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி. யூனிவர்ஸ் உங்க பெர்சன் ரொம்ப பெயின்ல இருக்காங்க. டிசிஷன் எடுக்க முடியாத, முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. டிசிஷன் எடுக்க முடியல. அவங்க அவங்க பார்க்கறதுக்கும் ரெடியா இல்ல. இப்ப அவங்க லைஃப்ல வந்து நெறைய நெகட்டிவிட்டி போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருந்து எமோஷனலா டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. சரியா? ஆ எஸ். எமோஷனலா ரொம்ப டிஸ்டன்ட் ஆயிட்டாங்க. பிசிக்கலாவும் அவங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க. எமோஷனலாவும் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து வர்றதுக்கு ரெடியா இல்ல. இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கிறதுனால, இதுல இருந்து இப்ப விலகி போறது நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. மூவ் ஆன் ஆன மாரி தெரியுது. ஸோ உங்க பெர்சனல் லைஃப்ல 3 பார்ட்டி இருக்கலாம். ஆர் பாஸ்ட் லைஃப் எக்ஸ் என்டர் ஆகியிருக்கலாம். அந்த மாரி தெரியுது. பாஸ்ட் லைஃப் எக்ஸ் என்டர் ஆகியிருக்கலாம். பாஸ்ட்ட நெனச்சு பார்க்குறாங்க. ஐ திங்க் உங்களுக்கு நெறைய பெயின் குடுத்துருக்காங்க. நெறைய துரோகங்கள் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த வலிய நெனச்சு பார்க்குறாங்க.
அது அவங்களுக்கு அந்த கில்ட் ஃபீலிங் இருக்கு. அதனாலதான் அவங்க உங்ககிட்ட வராம மூவ் ஆன் ஆகுறாங்க. ஐ திங்க் நீங்களும் ஸ்ட்ராங்கா ஒரு பவுண்டரி போட்டதுனால உங்ககிட்ட வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில இருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு என்னதான் இமோஷனலா டிஸ்டன்ட் ஆனாலும் அவங்க ஒரு இது ஒரு டெம்பரரி மாதிரி தான் தெரியுது. சரியா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்த மாதிரி தெரியல. இன்னும் ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம எமோஷனலா மூவ் ஆன் ஆகிடலாம். இல்லைன்னா நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி. பட் உங்ககிட்ட காமிச்சுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. இதுல தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுனால தேர்ட் பார்ட்டி கூடயே இருக்கிறதா இல்ல உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிறதா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்துல இருக்காங்க. சரியா? தேர்ட் பார்ட்டி கூடயே லைஃப்ப வந்து நம்ம கொண்டு போயிரலாமா? இல்ல மூவ் ஆன் ஆகலாமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியுது. உண்மையான லவ் இந்த கார்டு இந்த 2 கார்டும் சேர்ந்து வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ உங்க கூட வந்து ஒரு நீங்க தான் உண்மையான லவ். உங்க கூட ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கு. சோல் கனெக்ஷன் இருக்கு. எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. யூனிவர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ போ, இதுதான் உன் பர்சன், இதுதான் பியூர் சோல், இதுதான் ட்ரூ லவ், நீ போ அப்படிங்கிற மாதிரியான கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அவங்களுக்கும் ஆசை இருக்கு. அவங்களுக்கும் உங்ககிட்ட வரணும்னு ஆசை இருக்கு. பட் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அதனால அதுல இருந்து வழியில வர்றதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து இமோஷனலா டிட்டாச் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அவங்களால முடியல. பட் டிட்டாச் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேனிஃபெஸ்டேஷன் அவங்க ஒரு நிறைய ஆசைகள் இருக்கு உங்க கூட. அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்றது அந்த மாதிரியான ஒரு யோசனையிலே இருக்காங்க. ஐ திங்க் உங்களுக்கு வந்து நிறைய பெயின் கொடுத்துருக்காங்க. நிறைய உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த வழி வந்து அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க பர்சன் ரொம்ப கரியர் ஓரியன்டா இருக்கலாம். இப்ப அவங்களே வந்து அவங்க மனசை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு இமோஷனலா உங்ககிட்ட டிட்டாச் ஆகிறதுக்காக கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி கூட இருக்கிறது அல்லது கரியர்ல பணம் சம்பாதிக்கிறது, அவங்க கோலை நோக்கி போறது அந்த மாதிரி தெரியுது. இப்ப அவங்க மைண்ட் ஃபுல்லுமே வந்து பணம், கரியர் அந்த மாதிரியான ஒரு இது தெரியுது. அதே நேரத்துல அவங்க என்னதான் வந்து டே டைம்ல அவங்க வேலை பார்த்தாலும் கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணனாலும் அவங்க அவங்க ஜாப்ல இருக்கிறப்பயும் ஆகட்டும், ஒர்க் பண்ணும் போதும் சரி, இல்ல நைட் டைம்லயும் சரி, கில்ட் ஃபீலிங் அதிகமா இருக்கு, குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. நீங்க காமிச்ச லவ்லாம் வந்து அவங்க நினைச்சு பாக்குறாங்க. இப்ப அவங்க லைஃப்ல வந்து லவ் இல்ல. அவங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப்க்கு ஆசைப்பட்டாங்களோ அந்த லைஃப் இப்ப அவங்களுக்கு இல்ல. அது அவங்களுக்கு நிறைய வலி வேதனை தருது. தூக்கம் இல்லாம தான் இருக்காங்க. ஷியூரா தூக்கம் இல்ல. இப்ப காலையில பாக்குறீங்கன்னா அவங்க நார்மலா இருப்பாங்க. கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட் டைம்ல தூக்கம் இல்லாம அவங்க பண்ணுன தப்பு, அவங்க தாட்ஸ், அவங்க எண்ணங்களே வந்து அவங்களை வந்து குத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாமே அது தாட்ஸ். அது ஸ்வாடு வந்து அவங்களை தூங்க விடாம பண்ணுது. அவங்க கம்ஃபர்டபுளா ஒரு லைஃப் வாழ்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் முடியல. ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ். உங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய லவ் இருந்திருக்கு. நீங்க ஐ திங்க் டிவைன் ஃபெமினைனா இதுல நிறைய பேர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டிவைன் ஃபெமினைன்ஸ் உங்க லவ் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. நீங்க கொடுத்த கேர், நீங்க கொடுத்த லவ், நீங்க ரொம்ப ஒரு அழகான பர்சன், ரொம்ப ஒரு பியூரான சோல், அது எல்லாமே வந்து அவங்க நினைச்சு பாக்குறாங்க. ஐ திங்க் உங்க பர்சனுக்கு மேனிஃபெஸ்டேஷன் வந்து பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு அந்த ஸ்கில் அதிகமா இருக்கு. எந்த மாதிரி பர்சன்னா, இப்ப அவங்க வந்து வெளியில போகணும்னு நினைச்சா வெளியில போயிருவாங்க ஈஸியா. ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்றவங்க. ரொம்ப ரொம்ப லாஜிக். என்னதான் எமோஷன்ஸ் இருந்தாலும் நான் போகணும்னு நினைச்சா வெளியில போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான். சரி, அவங்க ரொம்ப கில்ட் ஃபீலிங் இருக்கு. அதிகமா கில்ட் ஃபீலிங் இருக்கு. உங்க லவ் அதிகமா நினைச்சு பாக்குறாங்க. உங்ககிட்ட வரணுங்கிற ஆசை இருக்கு. பட் முடிவெடுக்க முடியாத நிலைமையில இருக்கலாம். இதுல உங்க பர்சன் நிறைய பேருக்கு வந்து இதுல 2 எனர்ஜிஸ் நான் ஷியூரா சொல்றேன். ஒண்ணு உங்க பர்சனுக்கு வந்து பாஸ்ட் லைஃப் எக்ஸ் வந்து உள்ள வந்திருந்திருக்கலாம் உங்க லைஃப்ல. ஆர் நீங்க 2 பேருமே பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனா இருக்கலாம். ஒரு ஸ்ட்ராங் சோல் கனெக்ஷனா இருந்திருக்கலாம். அதனாலதான் உங்க பர்சனுக்கு வந்து இதுல இருந்து வெளியில போறது வந்து அவங்களுக்கு என்னதான் அந்த ஸ்கில் இருந்தாலும் அது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, குற்ற உணர்ச்சி வந்து இப்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. தூக்கம் இல்லாம இருக்காங்க. அவங்க மைண்ட்ல வந்து இப்ப ரொம்ப குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. ஸ்ட்ரக் ஆகிதான் இருக்காங்க. எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம். ஆர் லவ்வர், ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்ட்யூட்டிவா 2 பேருமே இன்ட்யூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெவியா கைட் பண்ணிட்டு தான் இருக்கு. ரொம்ப இன்ட்யூட்டிவா இருக்கீங்க. 2 பேருக்குமே வந்து ஒரு டெலிபதி கம்யூனிகேஷன் ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு.
ஸோ இப்போதைக்கு அவங்க கண்ணு கட்டி தான் இருக்கு. எந்த ஒரு முடிவு எடுக்க முடியல. ஸ்டக் எனர்ஜியில தான் இருக்காங்க. ஆனா நீங்க காமிச்ச லவ் எல்லாமே அவங்க நினைக்கிறாங்க. எஸ்பெஷலி நைட் டைம்ல வந்து அவங்க அதை நினைச்சு பாக்குறாங்க. எனர்ஜிஸ் வந்து ஹெவியா அவங்களுக்கு ஃப்ளோ ஆகுது. என்னதான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உங்க பர்சன் வந்து என்னதான் லவ் அதிகமா இருந்தாலும் ரொம்ப ப்ராக்டிக்கலான லாஜிக்கா திங்க் பண்ற பர்சன். சரியா? அதனால இன்னும் முடிவு எடுக்க முடியல. ரொம்ப எமோஷனலா இருந்தா இந்நேரம் நீங்க தான் வேணும்ட்டு வந்திருப்பாங்க. பட் உங்ககிட்ட இருந்து எமோஷனலா டிட்டாச் ஆக தான் ட்ரை பண்றாங்களே தவிர, அடுத்தது ஸ்டெப் எடுத்து வர்றதுக்கு வந்து அவங்க தயாரா இல்ல. ஏன்னா அது அவங்க லைஃபை ஏதோ பாதிக்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப ப்ராக்டிக்கலா திங்க் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ உங்கள சேஸ் பண்ணாம தான் இருக்காங்க. உங்களை அந்த அளவுக்கு சேஸ்லாம் பண்ணல. அவங்க அமைதியா ஸ்ட்ரக் ஆகி இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. ஆனா ரொம்ப கவலை அதிகமா இருக்கு. ஓவர் கவலை இருக்கு. உங்க கூட நியூ பிகினிங் ஆரம்பிக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில தான் இருக்காங்க. பட் முடிவு எடுக்கணும். இன்னும் அந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு வரல. குழப்பங்கள் அதிகமா இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரக், எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி இல்லை. ஐ திங்க் இப்ப நல்லாவே தெரியுது. பென்டக்கிள்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ கரியர்ல பணம், அந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் தர்ற மாதிரி இருக்கு. இப்ப அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆக ட்ரை பண்றாங்க. பட் யூனிவர்ஸ் வந்து அவங்களை தூங்க விடாம உங்களோட ஞாபகங்கள் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த 3 கார்டு தான் வந்து அகைன் நான் சொல்றேன். என்னதான் அவங்க உங்களை விட்டு தள்ளி போனாலும், நோ கான்டாக்ட்ல இருந்தாலும் உங்கள் லவ் ரொம்ப ஹெவியா இருந்திருக்கு. நீங்க எப்ப வருவீங்களா, நீங்க ஏதாவது இனிஷியேட் பண்ணுவீங்களா, சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கமும் அவங்களுக்கு இருக்கு. பட் அவங்களா வர்ற மாதிரி தெரியல. ரொம்ப ப்ராக்டிக்கலா அவங்க திங்க் பண்ற மாதிரி தான் இருக்கு. சரியா? ஸோ இதுதான் பைல் 2 உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி. உங்களுக்கான கைடன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே. பைல் 2 இதுல நீங்க நிறைய பேர் பாஸ்ட் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க லைஃப்ல என்னெல்லாம் இருந்துச்சு, நீங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, நீங்க என்ன ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அதெல்லாம் மறந்துட்டீங்க. ஸோ இப்போ உங்க வீக்னஸ்ல வந்து நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கீங்க. பட் உங்களோட ஸ்ட்ரென்த், நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, நீங்க எவ்வளவு ஒரு இன்னசென்ட் சோல், ஒரு பியூர் சோல், எல்லாமே வந்து நீங்க ஒரு அவேக்கனிங் உங்களுக்கு வேணும். அதை பத்தி நீங்க தனிமையில யோசிச்சு பாருங்க. ரொம்ப நெகட்டிவா இருக்காதீங்க. உங்ககிட்ட இல்லாததை நினைச்சு நிறைய கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு. அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியல. நீங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்க பைல் 2. ஓகே. ஸோ ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஒத்தாளாக இருந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்த ஒரு பர்சன் மாதிரி இருக்குது. லைஃப்பில் நிறைய அடிபட்டு வந்த ஒரு பர்சன் மாதிரி இருக்குது. நீங்கள் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். பட் அதை பற்றினா உங்களுக்கு இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எதையுமே ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு நினைக்காதீங்க. கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சேர வேண்டியது உங்ககிட்ட கண்டிப்பாக வரும். யூனிவர்ஸ்ட்டு சரண்டர் ஆகிடுங்க. அது என்ன ஃப்ளோல, அந்த ஃப்ளோல போங்க. என்ன நடக்குமோ அது கரெக்டாக தான் உங்க லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க அட்ராக்ட் பண்ணுங்க. டைமிங்கை ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்த இதுல வந்து பைல் 2 நல்லா தெரியுது. நீங்க ரொம்ப நெகட்டிவா இருக்கீங்க. நிறைய ஃபோர்ஸ் பண்றீங்க. எனக்கு குயிக்கா நடக்கணும் அப்படின்னு. டிவைன் டைமிங் வந்து நடக்கும்போது தான் நடக்கும். ஸோ இப்போ நீங்க சேஸ் பண்ணாதீங்க, அட்ராக்ட் பண்ணுங்க. நீங்க ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, உங்களுக்கு லைஃப்ல என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் உங்ககிட்ட இருக்கு. சரியா? ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கானது உங்ககிட்ட வந்து சேரும். அது ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், உங்க பர்சன் ஆகட்டும், அது பணம் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து கண்டிப்பா முடிஞ்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் உங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அது நீங்க பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான். ஸோ நீங்க அட்ராக்ட் பண்ற எனர்ஜி, இதுல நிறைய பேர் பைல் 2 சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ மீன் தாட்ஸ்ல கூட அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க யூனிவர்ஸ்ட வந்து சரண்டர் ஆகாத மாதிரி இருக்கு. நிறைய பேர் யூனிவர்ஸ்ட சரண்டர் ஆகாத மாதிரி இருக்கு. ஸோ ட்ரஸ்ட் த டைமிங். அந்த டைமிங் உங்களுக்கான டைமிங் வரும். ரொம்ப நெகட்டிவா இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பைல் 2. உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து உங்க எனர்ஜியை வந்து ரெஜுவனேட் பண்ணுங்க. ரொம்ப ட்ரைன் ஆகிருக்கு உங்க எனர்ஜி. நீங்க நிறைய அழுதுருக்கீங்க போல பாஸ்ட்ல. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எனர்ஜி வந்து ட்ரைன் ஆக்குது. ஸோ பாஸ்ட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் பைல் 2 உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், உங்க பர்சன்ட் வந்து ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் வேணும், உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், ரீயூனியன், ஃபியூச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் டேரோ கிளாஸும் அவைலபிள்.